வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். ஸோ நேற்றும் இன்றைக்கும் நிறைய பேர் எஸ்பிஐ கிளர்க் பிலிம்ஸ் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. ஸோ நல்லா பண்ண எல்லாத்துக்குமே ஒரு ஆல் த பெஸ்ட்டு. பட் இந்த சில பேர் லைட்டாக வந்து டவுன் ஆகிருப்பீங்க. நம்மளால் ஒரு 40 அட்டெம்ப்ட் கூட கொடுக்க முடியலையே, ஒரு 60 அட்டெம்ப்ட் கூட கொடுக்க முடியலையே. நம்ம ஒரு 3 மாசமாக படிக்கிறோம் அகாடமியில். சில ஃப்ரெஷர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 55 65 கொடுத்துருக்காங்களே, நம்மளும் நல்லா தானே உழைச்சோம், நம்மளால ஏன் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் தாட் உங்களுக்கு இருக்கும். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், புரிஞ்சுக்கங்க. ஏதோ ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், ஏதோ ஒரு சின்ன பாயிண்ட். அந்த பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிங்க, அந்த தப்பை திருத்திக்கிட்டு அடுத்த எக்ஸாமுக்கு ஓட ஆரம்பிங்க. சரிங்களா? நமக்கு லைஃப்ன்றது இந்த 3 மாசம் நம்ம படிச்சதை வச்சு முடிஞ்சிட போறது இல்லை. சரிங்களா? கடவுள் உன்னை போட்டு அடிக்கிறானா, உன்னை அடிக்க உன்னை செதுக்குறான்னு அர்த்தம். சரியா? நீ எல்லா வழியும் தாண்டி வந்து ஜெயிச்சு நிக்கிறியா அப்படின்னு பாக்குறாருன்னு அர்த்தம். ஸோ தயவு செய்து இப்போலாம் உங்களுக்கு வந்து ஒரு டபுள் மைண்ட் செட் இருக்கும். நான் 3 மாதம் படித்தேன், 4 மாதம் படித்தேன், 6 மாதமாக படிக்கிறேன், இந்த ப்ரிலிம்ஸ் கூட சரியாக பண்ணல அப்படின்னு. நான் அதான் சொல்கிறேன், அந்த டபுள் மைண்டை விட்டுருங்க. அடுத்து நிறைய எக்ஸாம் இருக்குது, ஐபிஎஸ் கிளர்க் இருக்குது, ஆர்ஆர்பி பிஓ இருக்குது, ஆர்ஆர்பி கிளர்க் இருக்குது. அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்போம். சரிங்களா? ஜெயிச்சோமோ தோத்தோமோ, ஆனால் முயற்சி போட்டோன்ற ஒரு விஷயம் இருக்கணும். நீங்களே நல்லா யோசித்து பாருங்கள். ரியல் எக்ஸாமில் நீங்கள் டெஸ்ட் போட்டதுக்கும் தனியாக வீட்டில் உட்காந்து மார்க் டெஸ்ட் எடுத்ததுக்கும் டெஸ்ட் போட்டு பார்த்ததுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருந்திருக்கும். ரியல் எக்ஸாமில் அவ்வளோ பதட்டப்பட்டிருப்பீங்க. ஒரு மாதிரி அப்படியே பேய் படத்தை பார்த்து பேயை நேரில் பார்த்த மாதிரி ஒரு மாதிரி பயந்துருப்பீங்க. சரிங்களா? ஸோ மார்க் டெஸ்ட்டில் அப்படி இருக்காது, நம்ம ஒரு அசால்ட்டு தனமாக இருக்கும். அது திருத்துங்க. என்ன மிஸ்டேக் இந்த எஸ்பிஐ கிளர்க்கில் நீங்கள் பண்ணீங்களோ அது எல்லாத்தையுமே திருத்துங்க. Forget the past. பாஸ்ட்டை மறந்துடுங்க. இனி வரப்போறது என்ன? இனி வரப்போறதை நம்ம எப்படி ஜெயிக்க போறோம், அதுக்கான உழைப்பை நம்ம எப்படி கொடுக்க போறோம், பண்ண தப்பை எப்படி திருத்த போறோம். ஒரு சின்ன பாயிண்ட் தான் மக்களே, நான் தான் சொல்றேன். அந்த ஒரு சின்ன பாயிண்ட்ல தான் நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணி தான் நமக்கு இந்த அதிக அட்டெம்ப்ட் வரல. அதை தேடி கண்டுபிடிங்க. நீங்க ஆட்டோமேட்டிக்கா எக்ஸாமோட வேவ் லென்த்தை பிடிப்பீங்க. வர எக்ஸாம் எல்லாமே கிளியர் ஆகிக்கிட்டே இருக்கணும். திரும்பியும் சொல்றேன், பேங்க் எக்ஸாம் என்னது, உன் பொண்டாட்டி மாதிரி கல்யாணம் பண்ணிட்ட, நீ வேற பொண்டாட்டி தேடி போக மாட்டோம். இந்த பொண்டாட்டியோட தான் கடைசி வரை வாழ்ந்தாகணும். வாழணும். சரியா? ஸோ அதனால தயவு செய்து ஃப்ரெஷ்ஷாக நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. நாளைக்கு காலையில் 11 மணிக்கு டமால் உங்களை மீட் பண்ணுறேன். தயவு செய்து டமால் அட்டன் பண்ணுங்க. உங்கள் ஸ்பீட் ப்ராக்டிஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க. மறக்காம ராயல் பாஸ் ஆஃபர் வந்து 50% இன்னைக்கு முடிக்க போகிறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சிருக்கேன், பர்ச்சேஸ் பண்ணுற லிங்கை கிளிக் பண்ணி CWJ50, அதாவது CWJ50 கூப்பன் கூட அப்ளை பண்ணீங்கன்னா 50% ஆஃபர் கிடைக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வீல்வேர் என்று நினைத்தாயோ, இந்த டைலாக் தான் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும். எப்பயும் விழுந்துட்டே நினைக்கவே கூடாது. ஓடுவோம்டா, என்னன்னாலும் பார்த்துவோம்டா லைஃபா அப்படின்னு நினைக்கணும். சரிங்களா? டின்